ஹாய் ஆல். இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. இதுக்கு முக்கியமான விஷயம், வாழைத்தண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா வதக்கிட்டு செய்யணும். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, புளி இதெல்லாம் முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிடுவோம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா எடுத்துக்குவோம் காரத்துக்கு. இது வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைத்தண்டு, அதையும் இது எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது மாதிரி நல்லா வதங்கி அது சுருண்டு வரணும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. ஸ்லோலே வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதையும் இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சோன்னா நம்ம சட்னி தயார். இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம வாழைத்தண்டு, அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான வாழைத்தண்டு சட்னி தயார். இது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து இட்லிக்கு சர்வ் பண்ணோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இது நல்ல அருமையான மேட்சாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும்.